முதலீடுகளை ஈர்க்க $1 மில்லியன் பொருளாதாரத்தை எட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க நான் வெளிநாடு போறேன்னு குடும்பத்தோட இன்ப சுற்றுலாவுக்கு போறது முதலமைச்சரோட வழக்கமா இருக்கு. எப்ப மக்கள் பிரச்சனை பெருசா வெடிக்குதோ அப்ப எல்லாம் முதல்வர் ஸ்டாலின் ஷாப்பிங் பண்ணிட்டு டாடா சொல்லிட்டு பிளைட் ஏறி ஃபாரின் கிளம்பிடுறாரு. கேட்டா முதலீடுகளை ஈர்க்கணும்னு பச்சை பொய் சொல்றாரு. 2022 5 நாள் பயணமா துபாய் போன நம்ம முதல்வர் 6100 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் 14,700 பேருக்கு வேலைன்னு பொய்ய அடுக்குனாரு. அதுக்கு அடுத்து சிங்கப்பூர் ஜப்பானுக்கு 9 நாள் பயணம் 1342 கோடி ரூபாய் முதலீடு 2000 பேருக்கு வேலை. 2024 ஸ்பெயினுக்கு 8 நாள் பயணம் 3440 கோடி ரூபாய் முதலீடுன்னு சொன்னாரு. 2024 ஆகஸ்ட் மாதம் அமெரிக்காவுக்கு 17 நாள் பயணம் 7646 கோடி ரூபாய் முதலீடுன்னு சொல்லி செய்திகள் எல்லாம் விளம்பரம் தீயா பறக்கும். ஆனா நடைமுறையில எங்கயா வேலைன்னு இளைஞர்கள் கேட்கிற அளவுலதான் நிலைமை இருக்கு. 4.5 வருஷத்துல 18,398 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்த்திருக்காரா? எப்பா இவ்வளவு கோடியா? அப்போ எவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாகி இருக்குன்னு நம்பினவங்களுக்கு முதல்வர் நாமத்தை தான் பூசி விட்டுருக்காரு. எதிர்கட்சிங்க வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணுங்கன்னு முதல்வர்கிட்ட கேள்வி கேட்டா அதுக்கும் டாட்டான்றதுதான் நம்ம அங்கிளோட பதிலா இப்ப வரையும் இருக்கு. தமிழ்நாட்டுல திருமண பக்கம் எல்லாம் போராட்டம், சாலை மறியல், எல்லாத்தை விட வேலை இல்லாம ஃபுட் டெலிவரின்னு இங்க இளம் தலைமுறை பல கொடுமைகளை அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அங்கிள் ஸ்டாலினும் தூய்மை பணியாளர்கள் வேலை விஷயமா போராடினப்ப கூட அவங்கள அடிச்சு கைது செய்ய சொல்லிட்டு கூலி திரைப்படம் பார்த்துட்டு வரதுன்னு பிரச்சனை தலைக்கு மேல போனா அதை சமாளிக்க முடியாம வெளிநாட்டுக்கு தப்பிச்சு பயணம் போகிறதுக்கு பதிலா அங்கிள் ஸ்டாலின் மொத்தமா வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டா தமிழ்நாடே நிம்மதியா இருக்கும்.